ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிகம் தியேட்டர்ஸ். நான் உங்க நவீன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எலாக்ல சினிமா டெவல் அப்படின்ற ஒரு 5.1 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் பேக்கேஜாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டாக ஒரு லார்ஜ் சைஸ் சென்டர் ஸ்பீக்கர், உங்களுக்கு 4 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், 2 ஃப்ரண்ட் 2 சரௌண்டுக்கு வந்துடும். ப்ளஸ் அந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஏவியர் பார்த்தீங்கன்னா டெனன்ல ஏவிஆர் எக்ஸ் 1700ன்ற ஒரு டால்பி அட்மாஸ் ஏவியர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கு எதுக்கு 7.1 ஏவியர் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ண போறீங்க, இல்லை நீங்கள் சரௌண்ட்ஸ் இல்லை ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் போடணும் போது அப்போ உங்களுக்கு ஏவியர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் 5.1 ஏவியர் போட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சர் நீங்கள் மாற்றும் போது கம்ப்ளீட் நீங்கள் ஏவியரை தான் மாற்ற வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வந்து அதில் எந்த அப்கிரேடும் இருக்காது. ஸோ இந்த ஏவியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது ப்ராடக்ட் ஸ்பெக்ஸ், வேட்டேஜ், இது லுக் எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபைனலி ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாக்ல சினிமா டெவல்ன்ற ஒரு 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சஸ்ல மிட் பாஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க, 1 இன்ச்சஸ் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட பேஸ் ரிஃப்ளெக்ஸ் வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. பனானா பின் டெர்மினல்ஸோட வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சரௌண்ட் பார்த்தா உங்களுக்கு 1 பேர் ஆஃப் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், 1 பேர் ஆஃப் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ சென்டர் ஸ்பீக்கர் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்ல 2 டிரைவர் கொடுத்துருப்பாங்க, 1 இன்ச்சஸ்ல 1 ஃபீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டர் ஸ்பீக்கர்ல இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 100 வாட்ஸ். ஸோ 100 வாட்ஸ் பவர் டெலிவரி இருக்கும்போது உங்களோட வோக்கல் சவுண்ட் பொசிஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ சப்வூஃபரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 இன்ச்சில் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ டிரைவ் மாதிரி இருக்கும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ் உங்களுக்கு பவர் பண்ணக்கூடியது. ஸோ சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் ஒரு ப்ரீமியமான ஸ்பீக்கர்ஸ் தேடுறீங்க, ஒரு பட்ஜெட்டில் தேடுறீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்டிங் பிராக்கெட்ஸோட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் ஃப்ளோர் மவுண்டிங்காக பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் உங்களால் வால் மவுண்டிங்காக பண்ணிக்க முடியும். ஸோ ஏவியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெனன்ல ஏவிஆர் எக்ஸ் 1700 மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ், 4K 8K ஹியோ சப்போர்ட், ஐரிஸ் ஆடியோ, ஏர்ப்ளே 2, அப்புறமா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை சப்போர்ட் பண்ணும், ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு, டர்ன் டேபிள் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு 7 சேனல் ஏவியர் இருக்கிறதுனால நீங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணாக்கா 1 பேர் ஆஃப் டவர்ஸ் நீங்கள் கூட அப்டேட் பண்ணிக்க முடியும், சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இல்லை அட்மாஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ரெடிக்கான ஏவியர் தான் இது. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,10,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணுன்றவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.